டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை திருமங்கலம் கோயம்பேடு சாலையில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்ததால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வெங்கட்ரமணன், அங்க உடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குழாயை சரி செய்வதற்கான பணி எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் அவர்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது? அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம். சென்னை திருமங்கலத்திலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய சாலையில் கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை என்பது சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 5:30 மணி அளவில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அந்த கழிவுநீர் குழாயிலிருந்து அந்த ப்ரெஷர்லேருந்து அந்த கழிவுநீர் வெளியேறியதனால இந்த சாலை என்பது கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலையில் கழிவுநீர் ஒரு வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினர் கழிவுநீர் அந்த வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த கழிவுநீர் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அந்த கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட அந்த உடைப்பின் காரணமாக சாலை கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த திருமங்கலத்திலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய சாலையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக குறுகிய நிலையில் காட்சியளிக்கக்கூடிய இந்த சாலையில் கழிவுநீர் குழாய் காரணமாக சாலை சேதமடைந்திருக்கிறது. அதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு செல்லக்கூடிய அந்த அவர்களாகட்டும், அதே போல் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்திதான் தற்பொழுது இந்த சாலையை கடக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 அடி நீளம் 10 அடி அகலத்திற்கு சாலை என்பது சேதமடைந்திருக்கிறது. சேதமடைந்த சாலை அருகே தற்பொழுது போக்குவரத்து காவலர்கள் அங்கு போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து கழிவுநீர் வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் சரியாக ஒரு 9 மணி அளவில் இங்கு இந்த கழிவுநீர் குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உடைப்பை பார்த்து அவர்கள் சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர், திருமங்கலம், முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய கழிவுநீர் இந்த குழாய் மூலியமாகத்தான் பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த அந்த யார்டுக்கு செல்கிறது. இந்த பிரதான கழிவுநீர் குழாயாகும். இதற்கு முன்னதாகவே இந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக இந்த பகுதிக்கு அருகே நீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அப்போதும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. தற்பொழுது திருமங்கலத்திலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய சாலையில் கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட அந்த பிரஷர்லேருந்து கழிவுநீர் குழாய் என்பது வெளியேறியதனால இந்த சாலை என்பது சேதமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஒரு குழாய் என்பதாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த கழிவுநீர் குழாயை சரி செய்த பிறகுதான் இந்த சேதமடைந்திருக்கக்கூடிய சாலையை சரி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த சேதமடைந்த சாலைக்கு அருகே போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சரியாக இன்னும் 1 மணி நேரத்தில் கழிவுநீர் வாரிய அதிகாரிகளும் இந்த சாலையை நேரடியாக பார்வையிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.